வெல்கம் டு தமிழ் டிப்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி விலை கம்மியான விலைக்கு நம்ம மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த மளிகை ஜாமாக்குன்னு தனியாக கீழே ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ராசரின்னு. அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே உள்ளே போவோம். இதில் வந்து டெய்லியும் அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 3 ப்ராடக்ட் வந்து 1 ரூபிக்கு கொடுப்பாங்க. அது வந்து டெய்லியும் அந்த ப்ராடக்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்க டீலில் வந்து இப்போ ஹேண்ட் சானிடைசர், டால்மியா ஹேண்ட் சானிடைசர் வந்து 200 மில்லி வந்து 1 ரூபிக்கு கொடுத்துருக்காங்க. பிலிஸ்பெரி சக்கி ஃப்ரெஷ் கோதுமை மாவு வந்து 1 கிலோ வந்து 1 ரூபிக்கு கொடுக்குறாங்க. இப்போது அதுக்கு கீழே வந்து நெய் வந்து 100 மில்லி வந்து ஜெர்சி நெய் வந்து 100 மில்லி வந்து 1 ரூபிக்கு கொடுக்குறாங்க. அதாவது எம்ஆர்பி 75 ருபீஸு, அவங்க 1 ரூபி. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவங்க இந்த 3 ப்ராடக்ட்டை அவங்க கொடுக்குறாங்க. இதே மாதிரி 19 ருபீஸ்க்கும் ஒரு 3 ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சுகர் சர்க்கரை வந்து 1 கிலோ வந்து 19 ரூபா. கோதுமை மாவு 1 கிலோ 1 ரூபா. 1 ரூபா ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி 4 ப்ராடக்ட் இருக்குது. ஓகே. ஃப்ளிப்கார்ட் வந்து லெமன் டிஷ்வாஷ் பார், அந்த பாத்திரம் கழுவுற சோப்பு வந்து 19 ரூபா 3 சோப்புன்னு சொல்லி இந்த 6 ஐட்டம் இந்த டீலில் இருக்குது, இன்றைக்கி உண்டான டீலில். இதில் வந்து நம்ம எப்படி ஆர்டர் பண்ணோன்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட் ஐட்டம் அப்படி நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா ஒரு குவான்டிட்டி வந்து நம்ம கார்ட்டில் பேஸ்கெட்டில் வந்து ஆட் ஆயிரும். மினிமம் வந்து நம்ம 600 ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த டீல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து எவ்வளோ ஜாமான் நம்ம மளிகை கடையில் நம்ம வாங்குகிறோம், இந்த 6 ஐட்டம் வந்து நம்ம விலை கம்மியாக அந்த 1 ரூபிக்கு நம்ம வாங்கிட்டோன்னா மிச்சம் இருக்குது. நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன வாங்கணுமோ, நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வித்தின் 1 டேயில் வந்து நமக்கு ஹோம் டெலிவரி வந்துடும். இப்போது நான் இந்த சக்கி ஃப்ரெஷ் மாவையும் நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம் 2 வந்து நம்ம பண்ண முடியாது. இந்த 1 ரூபி ஐட்டத்தை வந்து ஒன்று தான் நம்ம புக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த கோதுமை மாவில் நான் இன்னொரு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறேன், ஆனால் ஆகாது. 1 யூனிட் அலௌட் ஒன்லி இன் ஈச் ஆர்டர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த நெய்யும் ஆட் ஐட்டம் கொடுக்குறேன். இப்போ இந்த சர்க்கரையும் ஆட் ஐட்டம், அப்புறம் இந்த உப்பு, அப்புறம் இந்த சோப்பு, இந்த 6 ஐட்டத்தையும் நான் புக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 42 ரூபா தான் ஆயிருக்கு இந்த 6 ஐட்டம் டோட்டலாகவே. இப்போ நான் இன்னும் 558 ரூபாவை வந்து நான் காட்டை வந்து என் பேஸ்கெட்டை வந்து நான் ஃபில் பண்ணணும். 600 ருபீஸ் வரணும். இப்போ கேட்டகரிஸில் போய் நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கோதுமை மாவு எது நல்ல பெஸ்ட்டு ஆஃபரில் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பார்த்து புக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த 10 kg கோதுமை மாவு வந்து பிலிஸ்பெரி மாவு வந்து 490 ரேட்டு கடையில் வாங்கினா. இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா 379 ஆகுது. இதை நான் ஆட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு பேஸ்கெட் வந்து எனக்கு வந்து இன்னும் 179 ருபீஸ் தான் நான் புக் பண்ணணும். 421 எனக்கு புக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாப் இதை கிளிக் பண்ணோன்னா ஹவுஸ் ஹோல்டு கேரில் டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் லாண்ட்ரி நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து இந்த ரின் லிக்விட் ஓகே, இன்னும் வந்து 80 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபோர் கிளீனர்ஸில் ஓகே, இந்த ஹார்பிக் இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என் பேஸ்கெட் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. 600க்கு பண்ணால் போதும். எனக்கு வந்து இப்போ 657 ஆயிடுச்சு. இப்போ நான் பேஸ்கெட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய ப்ராடக்ட் ஃபுல்லாக இப்போ காட்டுது. இப்போ இந்த ப்ரைஸ் டீட்டெயிலை நம்ம கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டோட்டல் ப்ரைஸ் வந்து 1108 ருபீஸ் வருது. எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து 451 ருபீஸ் வந்துடுது. இப்போ 50 ருபீஸ் டெலிவரி சார்ஜஸ், அப்போ டோட்டலாக 707 ருபீஸ் வந்திருக்கு. இன்னும் நம்ம 1000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் இன்னும் நான் 543க்கு நான் ஆர்டர் பண்ணேன்னா இந்த 50 ருபீஸ் வராது, ஃப்ரீ டெலிவரியாக மாறிடும். எனக்கு வந்து இது போதும்.
இதோட இப்போ நான் ப்ளேஸ் ஆர்டர்னு இப்போ ஆட் அ நியூ அட்ரஸை கிளிக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு லொக்கேஷன் அதுவாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் லொக்கேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் அட்ரஸ்ஸு, ஃப்ளாட் நம்பர், நேமு எல்லாமே நம்ம டைப் பண்ணணும். டீட்டெயிலாக அட்ரஸ் கொடுங்க. ஹோமா வீடா எல்லாம் கொடுத்துட்டு நேம் கொடுங்க. அப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இன்னொரு மொபைல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் அண்ட் சேவ் கொடுங்க. இப்போ கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெலிவரி சால்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டினியூ கொடுக்கணும். இப்போது நாளைக்கு சண்டே, இன்றைக்கி வந்து சாட்டர்டே. இப்போ சண்டே வந்து எனக்கு சால்ட் ஃபுல்லாகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சாட்டர்டே நான் வந்து இது பண்ணுறேன். நம்ம என்றைக்கு நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோமோ நெக்ஸ்ட் டே வரும், மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே. இப்போ எனக்கு சண்டே வந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்கிறதுனால இப்போ மண்டே வந்து 6:30லேருந்து 2 o'clock நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கண்டினியூவாக நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது, யூபிஐ இருக்குது, எது வேணாலும் இருக்குது. நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரியை சூஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் ஆர்டர்னு கிளிக் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு கேப்சா தெரியுதுல 186ன்னு, அதை நம்ம இங்கே டைப் பண்ணணும். அப்புறம் கன்ஃபார்ம் ஆர்டர்னு கொடுத்துடணும். ஆர்டர் பிளேஸ்டு. இப்போ வந்து என்னுடைய ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு மெசேஜும் வந்துடும். மண்டே காலையில் எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ஃபோட்டோவை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அந்த ப்ராடக்டோட பில்லையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.